நோ ரவி இல்ல எதுவே கேக்குறவனா அது வந்து அது சொல்றா. சொல்லு. ஹோம்வொர்க் இருக்குதுண்ணா. ஹோம்வொர்க் தான் கூட்ட போய் செய்ய ஏன் அவனுக்கு கொடுக்குற? அவன் தான் கூப்பிட சொன்னா. ஐயோ கோத்து விட்டானே. அப்பா அது இல்லப்பா, வேற எது? அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணன் இருக்கிறாரு, தெரியாதெல்லாம் சொல்லி தராராம், அதான் கூப்பிட சொன்னேன், வந்து கூப்பிடுறான். அப்படியா? டேய் இத புரியுற மாதிரி சொல்ல மாட்டேடா. சரி போ. பா சொல்லி கொடுக்குறாரு, காசு எதனா கொடுக்கணும்ல, காசு எதனா கொடுப்பா. சரிந்தா வாடா போலாம், அவர் சொல்லி கொடுக்கறதெல்லாம் கத்துக்கலாம். என்னப்பா உங்க பையன் எங்கேயோ போறான்? படித்துக்கு போறாங்க. அட யார் பண்ணியா அவன்? என்ன பண்றானே நீ பின்னாடியே போய் பாரு. இவனடா அவன் இன்னும் புதுசா சொல்றான். எங்கதான் போறாங்க உங்க அப்பா? வா. ஏய் எவ்வளவு நேரத்தை உங்களுக்காக காத்து நிக்கிறதா? கொடுத்தல அதான் வந்துட்டோம்ல. இந்த டைமுக்கு தான் பொண்ணுங்க வரான். இந்த டைம்ல மிஸ் பண்ண கூடாது எப்பவுமே. பாத்தியா உங்க பையன் எதை கத்துக்கிறானே? பார்த்தேன் இவங்களை வச்சுக்கிறேன். தபாய் இந்த விஷயத்துல நான் சீனியர், நான் சொல்றதுதான் கேட்கணும் நீங்க. சரி குருவே. ஏய் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அது ஒரு பொண்ணு வருது, அதை நான் எப்படி கரெக்ட் பண்றேன்னு பாருங்க. பொண்ணா? பாரு. ஏய் மைனா, எங்க உன் நைனா? நைனா செத்து போச்சா? நல்லதா போச்சு, கொஞ்சம் மூஞ்ச காட்டேன். நாங்க பயப்படுறதுக்கு நான் நீ எங்க அப்பா மூஞ்சா வச்சுனுங்கிற. ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. இத்த பெத்த மாதிரி. டேய் என்ன பண்ற? என்ன சும்மா உட்காந்தால கைத்தினு கிடக்குற? நான் தான்ப்பா உனக்கு. இந்தா போய் 200 ரூபாய் கறியாத்தா. கறிக்கு மட்டும் காசு வருது, நான் கேட்ட 10 பைசா வராது. குடு. டேய் நல்ல கறியாத்து மாடா. எத்தனை வர நான் எங்க போறா? கறி எத்தனை வர போறேன்டா. நான் மூஞ்சி டல்லாகுதே. செலவுக்கு 10 பைசா கேட்டா கூட கொடுக்க மாட்டான்டா எங்க அப்பா. இதான் உன் பிரச்சனையா? கறிக்கு காசு கொடுக்குதுல, அது செலவுக்கு வச்சுக்கா. அப்புறம் கறி கட்டிச்சுன்னா நானா பண்றது? காசு தொங்கிச்சுன்னு சொல்லுப்பா, கறிக்கு வேற காசு தருவாரு. வாங்கி திட்டுவான் அந்த ஆளு. எப்பயுமே வாங்கி தானே திட்டியா, அது கூட 2 திட்டி சேர்த்து வாங்கிக்கா. இப்ப என்ன பண்ணன்றா? வா காசு தொலைஞ்சிச்சுன்னு சொல்லு. அப்ப இந்த காசு என்ன பண்றது? பாக்கெட்ல வச்சுக்கா. பாக்கெட்ல செக் பண்ணுவான் அந்த ஆளு. சரி அந்த சங்கல் அடியை வச்சு வா. யாரும் எடுக்க மாட்டாங்களா? உனக்கு எனக்கு என்னன்னு தெரியும். வா என்ன வெறும் கை வச்சு போச்சா? எங்கடா கறியா? காசு ஆக்கி தொலைச்சிச்சு. என்னடா தொலைச்சிட்டியா? ஆமாப்பா தொலைச்சிட்டேன். எனக்கு கூட போனா போட்டான். அது கள்ள நோட்டு தான். நல்ல வேலை குத்துட்டு மாட்டிக்காத விட்டுக்கா. அப்புறமா காசு தர கறி எடுத்துன்னு வா. சரிப்பா இப்ப வந்துரு. இருட்டு முடிஞ்சுங்க. என்கிட்டயே கேட்க மாட்டீங்களா? டேய் என்னடா கள்ள நோட்டு குடுக்குறாங்க எங்க அப்பா. நம்ம டுபாக்கு ஒரு பழுது உங்க அப்பன். நல்ல நோட்டு மாதிரி தான் இருந்துச்சு இதுயா. கயன் தாத்தா கூட தெரியலடா. பின்னால பாருப்பா, நானும் தெரியுவேன். ஏண்டா என்கிட்ட பின்னாடி வேலை பண்றீங்க? 500 ரூபாய் இதா இன்னும் 500 ரூபாய் யாரு கேட்ட கடன் வாங்குறது தெரியலையா? என்னடா என்ன பொலிமின் வரா? ஒரு 500 ரூபாய் வேணா கடன் கூட. அட யாரா இவன்? என்கிட்ட எங்க இருக்குது காசா? நேத்துக்கு 500 ரூபாய் கடன் கேக்குறான். எனக்கு பிறந்த நாள் துணி வாங்கினோம், வீட்டுல 500 ரூபாய் தான் குத்தாங்க. பிறந்த நாளா? சரி 500 ரூபாய் தானே வேணும்? ஆம்பா கம்முன்னு இரு. நோ இங்க வாடா. என்னப்பா? உன்னதானா வாடா. என்னப்பா? தானே 500 ரூபாய். எதுக்கு 500 ரூபாய்? கடன் தானே அவர் குடுக்குறாரு, வச்சுக்கா. சரிதான்பா. அண்ணா எனக்கு ஒரு 500 ரூபாய் வேணும், எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஆடா இதுல என்னப்பா இருக்கு? இந்தாப்பா. ரொம்ப நன்றிண்ணா. ஏன் 500 ரூபாய்? நோ அவன் 500 ரூபாய் கேக்குறான், சில்லற பையன் குத்துருண்ணா. அட என்னப்பா நீ உடனே கேக்குற? எனக்கு அர்ஜென்ட்டா உனக்கு கொடு. நோ பாவனா குத்துருண்ணா. அட என்னடா இவன் உடனே கேக்குறான்? இந்தா இங்க பாருடா, அவர் வாங்கின காசு குத்துட்டாரு. ஆமா குத்துட்டேன். 500 ரூபாய் என்கிட்ட கேட்டிருந்தல்ல, வச்சுக்கோ, போய் துணி வாங்கிக்கோ. அப்ப ஏன் 500 ரூபாய்? நோ அவன் குத்தா உன் கால குத்துட்டு போறான், இதுல போய் என்ன ஆகுது? போனா போய் வேலையை பாரு. சரிப்பா நார்மலா குத்துருண்ணா. பத்தமா பாரு கடனை இப்படியே வாங்கலாம். தேங்க்ஸ்ப்பா.